இறைபக்திக்கு முன்னால் உயர்வு தாழ்வு என்ற பேதம் இல்லை என்பதை நந்தனார் மூலம் உலகுக்கு உணர்த்திய திருத்தலமாக திருப்புங்கூர் திகழ்கிறது. இங்கிருக்கும் நந்தி தேவர் மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறார். எல்லா சிவாலயங்களிலும் உள்ள நந்தியின் நாக்கு வெளியில் தெரியும்படி இருக்கும். ஆனால் நந்தனாருக்காக விலகிய இங்குள்ள நந்தியின் நாக்கு வெளியே தெரியவில்லை, மாறாக உள்ளமைந்தபடி இருக்கும். இதற்கு பின்னாலும் நந்தனாரின் வரலாறு தான் இருக்கிறது. நந்தனாருக்காக இறைவன் நந்தியை விலகியிருக்க சொன்னபொழுது மனம் வருந்திய நந்தி தேவர், இத்தனை காலமாக இறைவனுக்கு யாம் காவல் இருக்கிறோம், 33 தேவர்களும் இறைவனை தரிசிக்க வந்தபோது கூட இதுவரை எம்மை சுவாமி விலக சொல்லியதில்லை. ஆனால் அற்ப மானிடன் ஒருவனுக்காக சுவாமி என்னையே வழிவிட சொல்கிறாரே என்ற கோபம் ஏற்பட்டது. ஆனாலும் கூட சுவாமியின் கட்டளைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் தனது நாவை உள்ளடக்கி பல்லால் கடித்து கொண்டு பிறண்டு படுத்துவிட்டார். இதனால்தான் இங்குள்ள நந்தியின் நாக்கு வெளியே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. இங்குள்ள நந்திகேஸ்வரரின் கலைநயமிக்க அழகிய வேலைப்பாடுகள் நம்மை வியக்க வைக்கும். ஒரே கல்லில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பையும் இந்த நந்திதேவர் பெற்றிருக்கிறார். சிவலோகநாதரின் கருவறையின் இருபுறமும் கம்பீரமான 2 துவாரபாலகர்கள் சற்றே சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார்கள். துவாரபாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள். ஆனால் இங்கு தலை சாய்ந்து காணப்படுகிறார்கள். இதற்கான காரணம், சுவாமி இங்கே துவாரபாலகர்கள் மூலம் வெளியே யார் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்வதாக ஒரு ஐதீகம் உள்ளது. ஐதீகத்தின்படி நந்தனார் இங்கு வந்திருந்த பொழுது சுவாமி வெளியே யார் வந்திருக்கிறார் என்று கேட்டதாகவும், சுவாமி கேட்பதை செவி கொடுத்து கேட்ட துவாரபாலகர்கள், பக்தன் நந்தன் வாயிலில் நிற்கிறான், நந்திகேசன் வழிமறைத்திருக்கிறான் என இறைவனிடம் கூறியதாகவும், பின்னர் சிவபெருமான் நந்தியை பார்த்து, சற்றே விலகியிரும் பிள்ளாய், சன்னிதானம் மறைக்கிதாம் நற்றவம் புரிய நம்மிடம் திருநாளை போவார் வந்திருக்கிறார் என கூறியதாகவும், அதன் பின்னர் நந்தி விலகி நந்தனார் தரிசனம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. துவாரபாலகர்களின் இந்த தோற்றம் பக்தன் நந்தனார் வந்திருக்கிறார் என்று கூறுவது போல அமைந்திருக்கிறது.